ஒன்னும் ஆயிடாது இல்லக்கா. நான் தான் சொல்றேன்ல ஆண்டாளு, கோர்ட்ல என் கண்ணன் தான் சாட்சி சொல்ல போகுது. அவரை பத்தி எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தீங்கு எதுவும் செஞ்சிட மாட்டாரு. நீ தைரியமா இரு. இல்லக்கா, ஒண்ணு கடக்க ஒண்ணு நடந்து போச்சுன்னா என் வீட்டுக்காரி என் கூட இல்லாம எப்படிக்கா? என்ன பேசுற நீ? கோவிலுக்குள்ள வச்சு இப்படி தப்பு தப்பாவா நினைச்சுக்கிட்டு இருப்ப? வீட்டுல இருந்தாதான் பதட்டமா இருக்கிற, இங்க வந்து அமைதியா இருப்பேன்னு பார்த்தா என்ன நீ இங்க வந்து நடக்காத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற? இங்க பாரு, பொண்ணையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்களையும் கஷ்டப்படுத்தி இங்க வந்து சாமியும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிற. நீங்க இவ்வளவு சொல்றதுனாலதான் கொஞ்சம் தெம்பா இருக்கேன். அக்கா, ஒன்னும் தப்பா நடக்காதுல்ல? இங்க பாரு, விளக்கேத்தி வச்சு சாமி கிட்ட நல்லா வேண்டிக்க. எதுவும் தப்பா நடக்காது. வா. சாமி, இன்னைக்கு கோர்ட்ல நடக்க போற கேஸ் என் மாமாக்கு எதிராக ஆகாம அவருக்கு சாதகமா ஆகணும். எந்த பிரச்சனையும் இல்லாம மாமா நல்லபடியா வீட்டுக்கு வந்துடணும். எனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துறாத. அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது. ஆதி மூலனை என் புருஷனுக்கு எதிராக சாட்சி சொல்லாம சமரசமா போகணும். யாரு பகைக்கோ யாரோ பலியான மாதிரி எதுவும் நடக்க கூடாது தாயி. நீதான் அருள் புரியணும். என் கையில எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பை விட என் மனசு அதிகமா எரிஞ்சிட்டு இருக்கு. அது அணையறதும் அணையாம பாத்துக்கிறதும் உன் கையில தான் இருக்கு தாயி. எனக்கு அத கொடு இத கொடுன்னு எப்பவும் நான் முன்னாடி வந்து நின்னதில்ல. அப்படி கேக்குறதுக்கு என் சாமி இன்னைக்கு உசுரோட இல்ல. எனக்கு என் புருஷன் தாத்தா சாமி. அவர் இல்லாத இந்த உலகத்துல இன்னும் நான் உசுர புடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அவரை கொன்னவங்களை நீ ஏதாச்சும் செய்ய மாட்டியாங்கிறது தான். இன்னைக்கு என் புருஷனை கொன்னவனோட வழக்கு தீர்ப்பாக்க போகுது. உனக்கு தெரியும் எது நியாயம் எது தர்மம்னு. என் சாமிய கொண்ட பாவி ஏன் கண்ணு முன்னாடியே இந்த ஊருக்குள்ள நடமாடுறத பார்த்துட்டு இத்தனை வருஷம் நான் கல்லு மாதிரி என் காலத்தை கழிச்சிட்டேன். நீ வெறும் கல் இல்லனா, இந்த தீர்ப்பை எனக்கு சாதகமா வரவை. அது எனக்கு தான் சாதகமா வரும். அதுவும் எனக்கு தெரியும். என் அண்ணன் அந்த காளி பயலுக்கு எதிராதான் சாட்சி சொல்லும். அந்த காளி பைய காலம் பூரா உள்ள கிடந்தே சாகணும். ஒருவேளை அப்படி இல்லாம வேற ஏதாவது தப்பா வந்ததுன்னா நான் என்ன செய்வேன்னு உனக்கே நல்லா தெரியும். இது என் சாமி மேல சத்தியம். அம்மா அம்மா, நல்ல செய்தியா இருந்தா மட்டும் சொல்லு. நல்ல செய்திதாம்மா. மாமா காளிக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டாருமா. காளிக்கு ஆயுள் தண்டனை போட்டாங்கம்மா. தீர்ப்பு நமக்கு தான் சாதகமா அமைஞ்சிருக்கு. வேண்டிக்கிட்டியா? இங்க பாரு, நாம யாருக்கும் மனசார எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. அப்படி இருக்கும்போது நமக்கு யாரு கெடுதல் நினைக்க போறா சொல்லு? சரி, அந்த விளக்க கும்பிட்டுக்க. சரிக்கா. அக்கா அக்கா, என்னக்கா இது இப்படி? இது பிடி. அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஹலோ, என்ன சொல்றீங்க? அக்கா, என்ன காச்சு? ஒரு நிமிஷம் இரு, சொல்றேன் இரு. அக்கா, சொல்லுங்கக்கா, என்ன ஆச்சு? பொறுமையாரு, அழாத. வா, வீட்டுக்கு போலாம். அக்கா, நீ வா, சொல்லுங்கக்கா, வீட்டுக்கு போலாம். வா, வீட்டுக்கு போய் சொல்றேன். வா.
அழாத ஆண்டாளு. கூடவே இருந்து குழி பறிச்சுட்டாங்களேக்கா. அழாத. கவலைப்படாத, அப்பா வந்துருவாரு. ஏய் வாய முடி. சும்மா இழவு விட மாதிரி அழுதுகிட்டு. சார், நான் வீரபாண்டி பேசுறேன் சார். தம்பியை உடனே பெயில் எடுக்கணும் சார். சார் சார் இன்னைக்கே எடுக்கணும் சார். சார் இப்படி சொன்னா எப்படி சார்? தயவு செஞ்சு பார்த்து பண்ணுங்க சார். சரிங்க சார், கூப்பிடுங்க. இல்லை வீரபாண்டி வா. என்னவா? இன்னைக்கு முடியாதான், கேட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காங்கம்மா. யாரு? வக்கீலு. ஏய் அவங்கிட்ட கேட்டு இப்ப என்ன செய்ய? இங்க இருக்கிறா பாரு அந்த பயலோட தங்கச்சி. இழுத்துக்கிட்டு வந்தியடா, அவகிட்ட கேளு. ஏய் நீ நேத்து என்னடி சொன்ன? எங்க ஒண்ணும் கேஸோ சமரசமா முடிச்சிருவாருன்னு சொன்னல. இதுதான் சமரசமா முடிச்ச லட்சணமா? ஐயப்பா என்ன வருதா இல்லையா, இந்த முதல கண்ணீருக்கு ஒண்ணு குறைச்சல் இல்லடி. ஏற்கனவே உன் குடும்பம் போட்ட திட்டம் தானடி இது. அப்புறம் எதுக்கு இப்ப நின்னு அழுது நாடகம் போட்டுட்டு இருக்க? சிரி, நல்ல சிரி. உன் அண்ணன் ஜெயிச்சிட்டான்ல. மா, தம்பிக்கு ஜாமீன் கிடைச்சிருமா, கொஞ்சம் பொறுமையா இருமா. ஆதி மூலம் இப்படி பண்ணுவான்னு நான் யோசிக்கவே இல்லம்மா. டேய் நான் தான் உங்ககிட்ட தலைபடம் அடிச்சுக்கிட்டேனடா. நீதான் உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பேசாம இருந்த. இப்போ இப்ப என் பிள்ளையை தூக்கி உள்ள வச்சுட்டானுவ. இதுக்கு ஒரு நரி தந்திரம் வேற. சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தன் வருவானா, அவன் குடும்பத்திலேயே ஒருத்தருக்கு சாமி வருமா, அத வச்சு நம்ம கிட்ட சம்மந்தம் பேசுவாங்களா. பக்கத்துல உட்காந்து தடவி கொடுத்துக்கிட்டே அப்படியே கழுத்து அறுத்துருவானுவலாம். த பாரு, உன் பொண்டாட்டிய நீ நல்லவன் நம்பலாம். உங்க அப்பனை கொண்டா பாரு, அவன நல்லவன் நம்பலாம். இப்ப உன் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி வச்சிருக்கே ஒரு பையன், அவனை தலையில தூக்கி வச்சு ஆடு, கொண்டாடு. பாத்துக்கிட்டு தானே இருக்கேன், எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப எல்லை மீறி போய்கிட்டு இருக்க. மா, தம்பியை கண்டிப்பா. ஏய் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காத. என் மவனை உள்ள தூக்கி வச்ச அந்த குடும்பத்துக்கு இந்த வீட்டு பொண்ணு மருமகளா போக கூடாது. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சத்தியம் பண்ணி கொடு. என்ன பாக்குற? சாமி வாக்கு ஊரு சனம் எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, நான் ஆதி மூலத்துக்கிட்ட நேர்ல பேசிட்டு வரேம்மா. வீரபாண்டி, அம்மா சொல்றேன்ல, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போ. அதுக்கப்புறம் அந்த பையகிட்ட நீ பேசுவியோ இல்ல அவனை கொல்லுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு இப்படி ஒரு அக்கிரமத்தை பண்ணிவிட்டு அந்த பையன் என்ன வீட்டுக்குள்ள பூட்டி கிடக்கானா? அவன் வீரனா இருந்தா என் பிள்ளையோட ஒத்தைக்கு ஒத்த நின்னு ஜெயிச்சிருக்கணும்ல. அதை விட்டுவிட்டு வருஷ கணக்கா கேஸ் நடத்தி இன்னைக்கு முதுகுல குத்திட்டானுல. உன் பொண்ணு அந்த குடும்பத்துக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுல. டேய் என்ன அங்க பாக்க? வாத்தா நான் சொல்றேன்ல, சத்தியம் பண்ணு. பண்ணுடா.
வந்துட்டீங்களா? நான் தான் வந்துட்டேன்ல. அழுகாத. டேய் காளி, உன் நல்ல மனசுக்கு உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாதுல. நீ நல்லபடியா வீடு வந்ததுக்கு அந்த கருப்பனுக்கு தான் நன்றி சொல்லணும். அம்மா, நன்றி அந்த கருப்பனுக்கு இல்லம்மா, நம்ம சரவணனுக்கு தான் சொல்லணும். அவன் தான் என்ன ஜாமீன்ல எடுத்தான். சரவணா, ரொம்ப நன்றியா. மாமா, எதுக்கு மாமா பெரிய வார்த்தையில சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல சரவணா, உங்க அப்பா இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பெரிய தப்பு பண்ணிட்டாரு. மாமா, அப்பா வேணும்லாம் பண்ணல. வக்கீல் கேட்கும்போது அப்பா எதுவும் சொல்லாம யோசிச்சுதான் இருந்தாரு. ஜட்ஜ் வேற அமைதியா இருக்கக்கூடாது, வாய் திறந்து ஆமா இல்லைன்னு சொல்லுங்கன்னாரு. கூட ராணியத்தை வேற இருந்ததுனால எதுவும் பதில் சொல்ல முடியாம சாட்சி சொல்ல வேண்டியதா போச்சு. மற்றபடி வெளியே வந்த உடனே என்கிட்ட சொல்லி வக்கீல்கிட்ட பேச சொன்னாரு. ஏற்கனவே காளிமாமாவுக்கு ஜாமீன் எடுத்துட்டாரு. நான் சும்மா கூட்டிட்டு தான் வந்தேன். அதுதான் எங்க அண்ணன். அப்படிப்பட்ட மனுஷனை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. உன்ன முதல்ல கண்ணீர் விட ஆரம்பிச்சிருவா. ஆச்சி, முதலுக்கு கண்ணீர் வருமா? சரவணா, ஆச்சி எப்பவுமே இப்படிதான், தப்பா எடுத்துக்காத. சச்சா. ஐயா சரவணா, இருந்து சாப்பிட்டு தான் போகணும், சரியா? சரி மாமா. எல்லா பரதி அப்பா வாழ. மாப்பிள, உடம்பெல்லாம் கெட்ட வாடை அடிக்குது. உள்ள குப்பை இங்க போய் கிடந்துச்சுல, அதான். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க உட்காந்துரு. சரி ஆண்டால வா. என்ன என்ன இல்ல பார்த்துட்டே இருந்தியே? ஏன் பார்க்க கூடாதா? சரி, மாமா கிட்ட மாஸ்டர் பிளான் சூப்பர்னு சொல்லிடு. ஹலோ, பிளான் எந்து? தெரியும். சரி, எப்படி தெரியும்? நேத்து மாமா கிட்ட போன்ல பேசினேன். உங்க அத்தைக்காக அவர் கோர்ட்ல சாட்சி சொன்ன வரைக்கும் தான் என்கிட்ட சொன்னாரு. இந்த முன்ஜாமீன் கதையெல்லாம் நீ ஏன் வந்து அடிச்சு விடுற? அப்பவே தெரிஞ்சது நீ தான் ஜாமீன்ல எடுத்திருப்பேன்னு. பரவாயில்ல, உனக்கு கொஞ்சம் மூளை இருக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸா? எதுக்கு தேங்க்ஸ்? சும்மாதான். ஏய், என் தேங்க்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்கோ. தேங்க்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியா நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அதான் தெரியுமே. என்னது? தேங்க்ஸ் சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இந்த சின்ன பயலுக்கு என்ன தைரியம்னே? இன்னைக்கு வரட்டும். நீ கேக்குறியோ இல்லையோ, நான் கேக்குறேன் அவனை. கொஞ்சம் பொறுமையா இருமா, வந்ததும் கேப்போம். எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் இந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்திருப்பேன். அன்னைக்கு அந்த காரி பயலை நீ வெட்டி இருந்தனா இன்னைக்கு இப்படி நடந்திருக்குமா? இப்படி சரவணம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? என் புள்ள அழகு கேக்குறான். என்னம்மா சரவணன் இப்படி பண்ணிட்டான்? இந்த மாதிரி மாமாக்கு நடந்திருந்தனா நான் சும்மா விட்டுருப்பேனான்னு அவன் என்ன கேக்குறானே. அவன் கேக்குறதுக்கு நான் என்ன பதில் சொல்ல? விடுமா, அவன் வரட்டும், நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. அவனுக்கு நம்ம பகையை பத்தி தெரியாம செஞ்சிருப்பாமா. அண்ணே, உன் பிள்ளைங்களை நீ எப்படி வளர்த்திருக்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் பிள்ளைங்களுக்கு யாரு பங்காளி யாரு பகையாளின்னு சொல்லித்தான் வளர்த்திருக்கேன்.
அவன் இங்க இல்லாம சிங்கப்பூர்ல இருந்ததால குடும்ப விஷயம் தெரியாம போச்சுமா. என்ன என்ன பேச்சு பேசுற? மாமனை கொன்னவன்ற ஒரு நினைப்பு இருந்திருந்தா அந்த காலி பயல அவன் ஜாமீன்ல எடுத்திருந்திருப்பானா? நீ அவனை கண்டிச்சு வைக்கல, அவ்வளவுதானே சொல்லிட்டேன். சரி, என்னோட தப்புதாம்மா. இன்னைக்கு அவன் வரட்டும், உண்டு இல்லைன்னு பண்றேன். ஏலே, இங்க வா. பா, யாரை கேட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ண? உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? உங்க அத்தை எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல? இப்பதான் நமக்கு சாதகமா தீர்ப்பே வந்திருக்கு. நீ எப்படி உன் மாமனை கொண்டவன ஜாமீன்ல எடுத்துட்டு வருவ? அப்பா, இப்போதைக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு தான். என்னவா இருந்தா என்ன? அவனுக்கு எதிராக நானே சாட்சி சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்ப சாட்சி சொல்லுவான், புள்ள வெளியில எடுப்பானா என்ன அர்த்தம்? ஏதாவது பேசு. நான் உங்ககிட்ட தானே கேட்கிறேன். உங்க அத்தைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? பதில் சொல்லு, இல்லன்னா வெளியில போ. பா, ஏல, வெளியில போ. அண்ணே, அண்ணே விடுனே, ஏதோ தெரியாம பண்ணிட்டான். நீ கொஞ்சம் சும்மா இரு, உனக்கு எதுவும் தெரியாது. ஏல, வாடா. அண்ணே, போல. அப்பா, போனா இல்லப்பா. போ. இல்ல சரவணா, நல்ல காரியம் பண்ணல. உங்க அத்தைக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தான் போய் சாட்சி சொன்னேன். ஆனா நீ காப்பாத்திட்டல. இதனால இந்த கல்யாணமே நின்னு திரும்பவும் 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை வரும்னு நினைச்சேன். நல்ல வேலை, நீ செஞ்சது ரொம்ப சந்தோஷம். பார்வதி அத்தை ஏதாவது சொன்னாலா? காளிமாவை திருப்பி கூட்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கப்பா. அவன் என்ன சொன்னா? யாருப்பா? அதான்டா, வீரமாட்டி. ஓ, மாமாவா? முதல்ல கொஞ்சம் கோவமா தான் இருந்தாரு. அப்புறம் நான் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் கேட்டுட்டாருப்பா. காளிமாமா என்ன சொன்னான்னு கேட்கவே இல்லையாப்பா? அவன் என்ன சொல்லியிருப்பான்? என்ன கண்டபடி பேசியிருப்பான். இல்லப்பா, உங்களுக்கு நன்றி சொல்ல சொன்னாரு. நடந்ததுக்கு இன்னும் வருத்தப்படுறாருப்பா. இந்த பிரச்சனைய நம்மளும் இதோட விட்டுடலாம்ப்பா. அதெல்லாம் சில பேருக்கு புரியணும்ப்பா. சரி, அதை விடு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி முடிக்க போறேன்னு பயந்துகிட்டு இருந்தேன். நீ போய் அழகா முடிச்சிட்ட. ஏன் சிங்கம்ல? அப்ப ஏசுனாருன்னு கோச்சிட்டியா? சே, நீங்க சும்மா தான் திட்டினீங்கன்னு தெரியும்பா. எப்படில? என்னோட அப்பா உண்மையா திட்டாரா சும்மா திட்டாரான்னு தெரியாதா? அப்புறம் நான் உங்க அத்தை முன்னாடி சண்டை போடுற மாதிரி நடிப்பேன், சரியா? இரு இந்தா. இல்ல, நீ வெளியில எங்கேயாவது போயிட்டு அப்புறமே வீட்டுக்கு வா. போ, பார்த்து போ சரவணா. ஆனா நாட் பேட். நீ பண்றதுலாம் கொஞ்சம் ஹீரோ மாதிரி தான் இருக்கு. நான் என்ன பண்ணேன்? இப்ப ஏன் வாயாலேயே உன்னை புகழணும்? இல்ல, உண்மையிலேயே நீ என்ன சொல்ல வரேன்னு புரியல. எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான், நீ மட்டும் வித்தியாசமா இருக்க போற. சரி, வெறும் ஹெட்லைன்ஸ் வாசிக்கிறத விட்டுட்டு மெயின் நியூஸ் என்னமோ அதை படி. நீ காளி சித்தப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தல்ல, அததான் சொல்றேன். என் மாமா வேணா வெளியே எடுத்தேன், அதுக்கு எதுக்கு இவ்வளவு சீனை கிரியேட் பண்ற? ஏய், நீ பண்ணது சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு பெரிய கலவரத்தையே தடுத்து நிறுத்திருக்க. இத பத்தி பேசதான் வர சொன்னியா? இல்ல, சும்மா அப்படியே ஜெனரலா. நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே உன் மேல லவ் வந்துடும் போல இருக்கே. ஏய், அப்படிலாம் வரக்கூடாது. உனக்கே தெரியும்ல, சிங்கப்பூர்ல என்ன நம்பி ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹலோ, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னோம், உடனே சீரியஸா பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. சரி, வேற போலாமா? ஏய், இப்பதான் உன்னை பக்கத்துல வச்சு பேசலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள ஓடுற. அப்ப வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பேசு. டேய், இப்படி ஒரு மாசம் ஒரு விஷயத்த பண்ணிட்டு எப்படி உன்னால சாதாரணமா இருக்க முடியுது? இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிதானே அந்த சிங்கப்பூர் பொண்ணை கவுத்த. உண்மை சொல்ல. யாய், ஆமா, பொண்ணுங்களை ஏமாத்துறது என் வேலையா? நான் சிங்கப்பூர் சிம்பு. ஏன் சிரிக்கிற? உன்னை பார்த்தா
எனக்கு ஒரு ஆக்டர் ஞாபகத்துக்கு வந்தாரு, அதான் சிரிச்சேன். யாரு? அருண் விஜயா? இல்ல, உனக்கு ஏன் அப்படி தோணுது? இல்ல, சிங்கப்பூர்ல என் மசில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சில பேர் அப்படி சொல்லுவாங்க. இல்ல வேணாம், இதுக்கு மேல அந்த ஆக்டர் பத்தி சொன்னா நீ கோவப்படுவ. சரி, அப்படி யாரு சொல்ல? அது சஸ்பென்ஸ், சொல்ல மாட்டேன். ஆனா நீ ஜாமீன் எடுத்துட்டு வீட்ல வந்து பேசின சீன் இருக்கே, செம்ம மாசு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறேன். போதும்டா, சும்மாதான் திரும்பவும் சொன்னேன். உன் சாந்தினி வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன். அப்பா, இப்ப அது சிரிச்சியா?